என்னது இது? டெக்கீலாக்கு லெமன் யூஸ் பண்ணுவாங்க. எங்க போவேன்? லெமனுக்கு நான் அது லெமனை கட் பண்ணி கொடுங்க. இங்க இருக்கா? இந்த சேர் கொஞ்சம் பின்னாடி தள்ளணும் போல. உட்கார முடியல. நான் லெமனுக்கு எங்க போவேன்? உட்கார முடியல. நான் லெமனை தான் சரி லெமன் இல்லையா? பரவாயில்ல. உப்பு இருக்கா? உப்பு இருந்தா போதும், சமாளிச்சிடுவேன். கொஞ்ச நேரம் வெயில நின்னுட்டு வந்தா போதும், கையில உப்பு தானா சரக்கும். இருக்கு கொஞ்சம் கம்மியா இருக்கு சரியா? கிரிஞ்சு பண்றாரு. கொஞ்சம் உப்பு இல்ல, எனக்கு தோணுச்சா, நான் யோசிச்சு வர பாத்துறது. இங்க பாரு, லைனா கார் நிறுத்திட்டு போயிருக்கான் ஜானி வீட்டுல. இங்க பாரு, எங்க பாரு, பாத்து தெரியுது. நாளுக்கார எனக்கு எதுவுமே லோட் ஆகல. நீ என்னைய வேற கூப்பிடுற பத்தி நீங்க எனக்கு 2 கார் தான் தெரியுது. இது 2 கார் எனக்கே தெரியல. எனக்கு 4 காருமே தெரியல. அதுக்குள்ள நீ என்ன சொல்லுவ? வாயில தான் சொல்லுவேன். இல்ல, இங்க மாடியில எல்லாம் மாடியில எட்டி எட்டி பாக்குறாங்க உங்க காரை. எங்க ஜான் திட்டத்தனமா வந்துட்டு திட்டத்தனமா ஓடிட்டாரா? நிக்க வச்சுட்டு விட்டாரு. நான் வீடு டெமாலிஷ் பண்ணிட்டு கட்ட போறேன். நானு வேற வீடு கட்ட போறேன். இது நல்லா தானே இருக்கு. இதுக்கு மேல என்ன? இது கட்டி ரொம்ப நாள் ஆகுது. நீ ஒரு ஆர்டிஸ்ட் நான் அப்பப்ப நிரூபிச்சிட்டு இருக்கற போல. நீ நான் ஆர்க்கிடெக்சர் படிச்சிருக்கலாம் போல. நீ என்ன படிச்ச? இசினா எலக்ட்ரிக் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் தானே? ஆமா, எலக்ட்ரிக் படிப்பேன். மெக்கானிக்கல் லூசு தானே நான் படிக்கிறதுக்கு. ஐயோ எலக்ட்ரிக் சர்க்யூட்டா? எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ். எலக்ட்ரிக் அண்ட் எலக்ட்ரானிக்ஸா? யா. என்ன தெரியாது. இங்க ஒரு வீடு. அந்த ரூம் தானே இது? பெட்ரூம் தான் சூப்பரா இருக்கு. தோலி ஷாட் பண்ணா. குயினிங் ரூம் மாதிரி இருக்கு. குயினிங் ரூம் மாதிரி இருக்கு. உனக்கு பெட்ரூமே கிடையாது. நான் ஹால்லே பத்து பண்ணானே. அப்ப இந்த ரூம்ல யார் படுத்துப்பாங்க? பொண்டாட்டி மட்டும் வந்து படுத்துக்குமா? ஆமா, என் வைஃப் அங்க பசங்க. நான் வந்து சோஃபால உட்கார்ந்து டிவி பாப்பேன். நீங்க அவ்வளவுதான் சோஃபாலே பத்து பண்ணானே. இங்க யாரு இங்க உட்கார்ந்து இருப்பாங்க? எதுக்கு இங்க பக்கத்துல சீட் வச்சிருக்கற? பெட் பக்கத்துல. இது நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இது வந்து என்ன சொல்லுவாங்க நீங்க என்ன சொல்றீங்க பாப்போம். இப்போ டக்குனு வந்து என் வைஃப் உடம்பு சரியில்லை ஓகேவா, பக்கத்துல இப்படி உட்கார்ந்து என்னாச்சு ஓகேவா, ஹாஸ்பிடல்ல போலாமா இல்ல இல்ல நீ என்ன பண்ணலாம் அப்படி சொல்றதுக்கு வச்சிருக்காங்க ஹெச்ஆர். ஓகே ஓகே, அப்படி நீ தனியா பேசிக்கோ. அந்த ரூம் முட்டையில வெளிய வந்துருங்க கைஸ். அந்த பேசுறீங்க எதுக்கு? வைஃபோட சண்டை போட்டா சோஃபால தூங்குறதுக்கா? இல்ல இல்ல தூக்கம் வரலாம் கொஞ்ச நேரம் சோஃபால உட்கார்ந்து சாப்பிட்டு ஸ்நாக்ஸ் என்ன சாப்பிட்டு போறது. டிவி காணோம். டிவி நான் டிவி பாப்போம். போன் இருக்குல, போன் பாப்போம். நாங்க டிவி பார்க்க மாட்டோம், போன் தான் பாப்போம் நைட்ல. ஐயோ இவன் ஒருத்தன் எதுக்கு இவ்வளவு கேப் பின்னாடி ஒளிஞ்சுக்கிறதுக்கா? எங்க உன் பொண்டாட்டி ட்ரெஸ் மாத்தும் போது இங்க இருந்து ஒளிஞ்சு பாப்பியா? சனி நீ இல்ல வீடு இருப்பாங்களே அவங்க போயிட்டு வரதுக்கு போயிட்டு விளையாடிட்டு இருப்பாங்க. எல்லாத்துக்கும் பதில் இருக்கு என்கிட்ட கேள்வி. எதுக்கு பாத்ரூம்க்கு இங்க ஜன்னல் வச்சிருக்கிற? யாரா பார்த்தாங்கன்னா என்ன நினைப்பாங்க? என் வைஃப் உடம்பு சரியில்லை ஓகேவா, டக்குன்னு மயக்க போட்டு வீந்தெல்லாம் டக்குன்னு எதனா பாக்குறதுக்கு. நோயாளி எப்படி உடம்பு கெட்டிக்க போற? பைத்தியக்காரன் அப்பா வந்து உடம்பு சரியில்லை உடம்பு சரியில்லை. இல்ல கல்யாணம் 20 வருஷம் ஆயிடுச்சு. 20 வருஷம் ஆயிடுச்சு. நீ பிறந்தே 20 வருஷம் ஆயிருக்கு. அது கரு முச்சவனே அதுக்குள்ள